Taste the Daily. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் ராட்சத மோட்டார்கள் மூலம் நீர் உறிஞ்சும் வணிக நிறுவனங்களை கட்டுப்படுத்தாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நடவடிக்கையால் சென்னையில் கடந்த 3 மாதங்களில் 16 அடி வரையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சியின் நிலத்தடி நீர்மட்டம் மாதந்தோறும் கணக்கிடப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அம்பத்தூர், மாதவரம் மண்டலங்களில் 16 அடி வரை நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு ஒவ்வொரு வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா கொண்டு வந்தார். தற்போது அந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்ற ஆய்வை திமுக அரசு மேற்கொள்ளாததால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே செல்வதாக நீர்நிலை ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப நாள் ஒன்றுக்கு 100 கோடி லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளதால் மக்களுக்கு தேவையான குடிநீரை தட்டுப்பாடின்றி விநியோகிக்க முடியுமா என்ற அச்சத்தில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தவித்து வருகின்றனர். ஏற்கனவே மயிலாப்பூர், கோடம்பாக்கம், தண்டையார்பேட்டை, ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாகவே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் தற்போது குறைந்திருக்கும் நிலத்தடி நீர் மட்டத்தால் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே வெகுவாக குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க வடகிழக்கு பருவமழையை மட்டும் நம்பி இல்லாமல் நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பதற்கும் மழைநீரை சேமிக்கும் திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் ஸ்டாலின் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.